பிரம்மரிஷி பத்ரிஜியின் விரிவான வரலாறு. ஒரு மகத்தான மாமனிதனின் பிறப்பு மற்றும் நோக்கம். எந்த ஒரு தனிநபரும் இறப்பால் சிறந்தவராவதில்லை, அவரது செயல்களே சிறந்தவராக்குகின்றன. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் ஆந்திர மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் சக்கர் நகரில் பிறந்தார். அவருக்கு பாராட்டுகளில் நாட்டமோ அல்லது விமர்சனங்களைக் கண்டு பயமோ இல்லை. ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் ஒரு நோக்கம் இருக்கும், அதை அவன் தனக்குள்ளேயே தேடலாம் என்று அவர் நம்பினார். அவர் தன்னலமற்ற முறையில் உலகிற்கு ஒரு அதிசயமான கண்ணோட்டத்தை அளித்து தியானத்தின் அற்புதமான பலன்களை அறிமுகப்படுத்தினார். அவர் தன் முழு வாழ்க்கையையும் தியானம் மற்றும் சைவ உணவின் பிரச்சாரத்திற்காக அர்ப்பணித்தார். தியான பயிற்சியை பிரமிடு சக்தியுடன் இணைத்த உலகின் முதல் யுக புருஷர் இவரே சுபாஷ் பத்ரிஜி. பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. இந்த மகத்தான மாமனிதர் நவம்பர் 11, 1947 அன்று பிராமண குடும்பத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் திருமதி சாவித்ரி தேவி ஸ்ரீ ரமணா ராவ் ஆவர். இவருக்கு சுபாஷ் என்று பெயரிட்டனர். சுபாஷ்ஜி சிறு வயதிலிருந்தே தன் பெயருக்கு பொருத்தமான திசையில் முன்னேறிக் கொண்டிருந்தார். வெறும் 8 வயதிலேயே இவர் தேசப்பிதா மகாத்மா காந்தியால் எழுதப்பட்ட சத்திய சோதனை புத்தகத்தை படித்தார். அதற்கு பிறகு அவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எழுதிய இந்திய தத்துவத்தின் 2 தொகுதிகளையும் படித்தார். அவரது வாசிப்பு ஆர்வத்தை அவர் தன் வாழ்நாளில் 1,00,000க்கும் அதிகமான ஆன்மீக நூல்களை படித்தார் என்பதிலிருந்து அறியலாம். பத்ரிஜிக்கு 4 உடன் பிறந்தவர்கள் இருந்தனர். அவரது அண்ணன் அவரை சங்கீதம் கற்க தூண்டினார். 1963 11ஆம் வகுப்பு தேர்வுக்கு பிறகு அவர் ஸ்ரீ எஸ் சந்திரசேகரிடம் புல்லாங்குழல் இசை வாசிக்க கற்றுக்கொண்டார். அதன் பிறகு கர்நாடகாவின் பிரபலமான இசைக்கலைஞர் பத்மபூஷன் டாக்டர் ஸ்ரீமந்த் பினாக்கவாணி அவர்களிடம் இசை பயிற்சி பெற்றார். கல்வி மற்றும் ஆன்மீக எழுச்சி. அவர் செகந்திராபாத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி படித்தார். பின்னர் 1966 ஹைதராபாத்தின் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி வேளாண்மை படித்தார். 1974 மண் அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். ஆன்மீகத்திற்கான விதை அவர் குழந்தையாக இருந்தபோதே அவருக்குள் இருந்தது. 1964 அவரது தம்பியின் மரணம் அவருக்குள் ஆன்மீகத்தில் ஆர்வத்தை மேலும் அதிகரித்தது. மற்ற மகாத்மாக்களைப் போலல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே முக்தி அடைய முடியும் என்று பத்ரிஜி நம்பினார். அவர் 1974 சுவர்ணமாலா பத்ரிஜியை மணந்து இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டார். ஆன்மீக பயணத்தை பாதிக்காமல் இல்லற வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். அவர்களுக்கு பிரணிதா மற்றும் பரிமளா என 2 மகள்கள் பிறந்தனர். இன்று அவர் உருவாக்கிய பிரமிட் ஆசான்கள் அவரது மனைவி ஸ்வர்ணமாலா பத்ரிஜி மற்றும் அவரது 2 மகள்கள் அவர் நிறுவிய பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கு பங்களித்து வருகின்றனர். தியானத்தின் ஆரம்பம் மற்றும் குருவின் தரிசனம். 1975 அவர் கர்னூலில் உள்ள கோரமண்டல் ஃபர்டிலைசர் லிமிடெடில் விற்பனை ஊக்குவிப்பு அதிகாரியாக பணியாற்ற தொடங்கினார். அங்கு அவர் தன் சக ஊழியரான ராமச்சன்னா ரெட்டியை சந்தித்தார். இவர்தான் முதலில் ஆனாபானசதி தியானத்தை பற்றி பத்ரிஜிக்கு கூறினார். ஆன்மீகத்தில் ஏற்கனவே ஆர்வம் கொண்டிருந்தாலும் ஆனாபானசதி தியானத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவரது ஆர்வம் மிகவும் அதிகரித்தது. அவர் ஆனாபானசதி தியானத்தில் பல சோதனைகளை செய்தார். அப்போது அவர் லோப்சாங் ராம்பா எழுதிய புத்தகங்களை படித்தார். அடிப்படையின்படி ஒவ்வொரு பொருளுக்கும் உணர்வுள்ளது என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவர் ஆன்மீக அறிவியலின் அனைத்து பாடங்களையும் வரிசையாக இணைத்து அந்த அறிவை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஈடுபட்டார். அவருக்கு ஒரு குரு தேவைப்பட்டார். 1981 குரு சதானந்த யோகியை சந்தித்த போது அவரது தேடல் முடிந்தது. சதானந்த யோகி அவர்கள் பத்ரிஜியின் முன்னிலையில் மே 22, 1983 அன்று தன் விருப்பத்தின்படி சமாதி அடைந்தார். பிரமிடு தியான பிரச்சாரம். ஆத்ம ஞானம் பெற்ற பிறகு அவரது வாழ்க்கையின் இலக்கு தெளிவாகியது. அவர் வீட்டை விட்டு வெளியேறாமல் குடும்ப வாழ்க்கையில் இருந்தபடியே உலக நலனுக்காக தியானம்,
சைவ உணவு மற்றும் ஆன்மீக அறிவியலை பரப்புவதே அவரது நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற 1990 அவரது முதல் தியான மையமான தியானம் மற்றும் ஞான மையத்தை திறந்தார். தியானத்தின் ஆற்றலை எப்படி அதிகரிப்பது என்று அவர் தொடர்ந்து தேடினார். அவர் பிரமிடுகளுடன் பல சோதனைகளை செய்தார். பிரமிடுகள் வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்களை நீக்குவது மட்டுமல்லாமல் ஒருவரின் வாசனா தோஷங்களையும் நீக்குகின்றன என்று பத்ரிஜி கூறினார். தியானம் மற்றும் பிரமிடு ஆற்றல் மூலம் ஆன்மீகத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கர்னூல் ஆன்மீக மன்றத்தை நிறுவினார். அவர் 1991 கர்நாடகா இசையையும் தியானத்துடன் இணைத்தார். 1992 தொழிலதிபர் PB ரெட்டி அவர்களின் உதவியுடன் கர்னூலில் புத்தா பிரமிடு தியான மையத்தை நிறுவினார். வேலையை துறந்து உலக பயணம். தியானத்தை மக்களிடம் கொண்டு செல்ல பத்ரிஜி 1992 வேலையை விட்டு விலகினார். அவர் தனது முழு நேரத்தையும் தியானம், சைவ உணவு மற்றும் பிரமிடு ஆற்றல்களுக்காக அர்ப்பணித்தார். கிடைக்கும் எந்த வாகனத்தையும் பயன்படுத்தியும் கிராமமாக சென்று தியானத்தை பற்றி பிரச்சாரம் செய்தார். ஒவ்வொரு கணத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை பின்பற்றி ஒவ்வொருவருக்கும் ஆத்ம ஞானம் அடைவதற்கான எளிய சுலபமான வழியை அவர் விளக்கினார். அப்போதிலிருந்து இன்று வரை இந்தியா முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய பிரமிடு தியான மையங்கள் நிறுவப்பட்டன. 2023 பெங்களூரில் உள்ள PSSMஇன் சர்வதேச தலைமையகமான பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் 160x160 பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பிரமிடை பத்ரிஜி கட்டினார். அதன்பின் சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரம்மரிஷி சுபாஷ் பத்ரிஜி ஹைதராபாத்தின் கடத்தால் கிராமத்தில் 180x180 பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பிரமிடை கட்டினார். அதற்கு மகேஸ்வரா மகா பிரமிட் என்று பெயரிடப்பட்டது. இது ஆசியாவின் மிகப்பெரிய தியான பிரமிடு என்ற பெருமையை பெற்றுள்ளது. நமது தமிழகத்துக்கும் ஒரு தலைமையகம் வேண்டும் என்று பிரம்மாண்டமான பெரிய அளவிலான பிரமிடு தேவை என்று 2016 அவர் தேர்ந்தெடுத்ததுதான் வாணியம்பாடி அருகில் உள்ள அகத்தியர் பிரமிடு மகாட்சேத்திரம். இங்கு 200x200 என்ற அளவில் பிரம்மாண்டமான பிரமிட் வர வேண்டும் என்று அவரால் முடிவு செய்யப்பட்டது. எழுத்துப் பணிகள் மற்றும் ஊடகங்கள். பத்ரிஜிக்கு எழுதுவதிலும் ஆர்வம் இருந்தது. 1996 அவர் BM மாஸ்டர், துளசித்தலம் போன்ற புத்தகங்களை எழுதினார். அவர் ஆங்கிலம், தெலுங்கு மற்றும் இந்தியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதினார். எனது சாதனா, எனது சுவாத்தியாயம். ஒவ்வொரு ஆன்மீக நூலையும் நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மீக விஞ்ஞானியிடமிருந்தும் அனைத்து குருமார்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பத்ரிஜி கூறுவார். அவர் தன் புத்தகங்கள் மூலம் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு ஆன்மீக அறிஞர்களின் புத்தகங்களையும் ஹிந்தி, தெலுங்கு, பஞ்சாப், நேபாளம், மராத்தி, கன்னடம் போன்ற மொழிகளில் மொழிபெயர்த்து ஆன்மீக அறிவை பரப்பினார். ஆனாபானசதி தியானம், சைவ உணவு, பிரமிடு ஆற்றல் மற்றும் புதிய யுக ஆன்மீக அறிவியல் போன்ற தலைப்புகளில் அவர் ஆயிரக்கணக்கான பட்டறைகளை நடத்தினார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் தியான ஜகத் தெலுங்கு, ஸ்பிரிச்சுவல் இந்தியா, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், தியான கஸ்தூரி கன்னடம், தியான பிரபஞ்சம் தமிழ், தியான மகாராஷ்டிரா மற்றும் பிரமிடு தியான ஜகத் ஹிந்தி போன்ற பத்திரிகைகள் வெளியிடப்பட்டு இன்று வெற்றிகரமாக தொடங்குகின்றன. 2005 அவரது வழிகாட்டுதலின்படி ஆன்மீக யதார்த்தம், ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி என்ற காணொளி உருவாக்கப்பட்டது. இந்த காணொளி நாமே கடவுள், நமது சுவாசமே நமது குரு என்ற உண்மையை யூடியூப் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்றும் கொண்டு சேர்க்கிறது. டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் ஆன்மீக சக்தியை வீடு வீடாக கொண்டு செல்லும் நோக்கத்துடன் பத்ரிஜி டிசம்பர் 21, 2017 அன்று PMC தெலுங்கு செயற்கைக்கோள் சேனலை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து 2018 தமிழ் மற்றும் கன்னட சேனல்களும் 2019 இந்தி தியான சேனலும் நிறுவப்பட்டன. விருதுகள் மற்றும் கௌரவங்கள். அவர் குறுகிய காலத்தில் தியானத்தின் அற்புதங்கள் மூலம் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார். இதற்காக அவருக்கு பல விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரம்மரிஷி பட்டம் செப்டம்பர் 12, 1997 அன்று
திருப்பதியில் அமைச்சர் MP சுப்பாரெட்டி அவர்கள் மற்றும் ஒரு ஆன்மீக குருவால் அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் வழங்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர் விருது நவம்பர் 2006 வழங்கப்பட்டது. தியான விசாரக் விருது மார்ச் 2013 இந்தியா மாற்று மருத்துவ வாரியத்தால் வழங்கப்பட்டது. உட்கர்மா விருது 2017 டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியீட்டால் வழங்கப்பட்டது. அர்த்தநாரீஸ்வரர் விருது 2018 மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களால் வழங்கப்பட்டது. இன்டர்நேஷனல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் விருது 2018 வழங்கப்பட்டது. பிதாமகர் பட்டம் செப்டம்பர் 30, 2018 அன்று இமயமலையிலிருந்து வந்த குருமார்கள் குளோபல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் அவருக்கு அளித்தனர். ஒண்டர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2018 ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மக்களுடன் தியானம் செய்ததற்காக கௌரவிக்கப்பட்டார். குளோபல் பீஸ் விருது 2019 லடாக்கில் உள்ள மகாபோதி இன்டர்நேஷனல் மெடிடேஷன் சென்டரால் வழங்கப்பட்டது. மகா சமாதி பிரமிட் ஆன்மீக மன்றத்தின் நிறுவனர் பிரம்மரிஷி பிதாமகர் பத்ரிஜி தியானம், சைவ உணவு, ஆன்மீக அறிவியல் மற்றும் பிரமிட் ஆற்றல் ஆகியவற்றின் ஞானத்தை மக்களுக்கு உணர்த்தி இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுவதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்தார். தனது கடைசி பயணம் வரை எண்ணம், சொல் மற்றும் செயல் மூலம் அவர் நிறுவிய 18 கொள்கைகளை பின்பற்றினார். ஜூலை 24, 2022 மாலை 5:07 மணிக்கு அவர் தனது பூலோக பயணத்தை நிறைவு செய்தார். பிரம்மர்ஷி சுபாஷ் பத்ரிஜி ஜூலை 25, 2022 அன்று சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மகேஸ்வரா மகா பிரமிட் வளாகத்தில் உள்ள சக்தி ஸ்தலத்தில் மகா சமாதி அளிக்கப்பட்டது. பத்ரிஜியின் உடல் பயணம் முடிவடைந்தாலும் அவர் தொடர்ந்து அனைவருக்குமே ஆன்ம வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் காட்டிய ஆன்மீக பாதையில் நாமும் தொடர்ந்து பயணித்து இந்த உலகத்தை தியான பூமியாக மாற்றுவதே நாம் அவருக்கு செய்யும் காணிக்கையாகும்.